ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கும்பராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியினுடைய கடைசி பாதமாக இருக்கக்கூடிய பாதச்சனியானது நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நவம்பர் ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும், ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. இந்த அதிர்ஷ்டம் எந்த கிரகத்தின் மூலமாக ஏற்பட இருக்கு, இந்த பாதிப்பு எந்த கிரகத்தின் மூலமாக ஏற்பட இருக்கு அப்படின்றதையும் இந்த 2025ஆம் ஆண்டில் நவம்பர் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் மாதத்தினுடைய அதிர்ஷ்டகரமான கிரக பயிற்சிகளில் ஒன்று தாங்க குரு பயிற்சி. குரு பகவான் பார்த்திங்கன்னா கடகராசியில் உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இவர் நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதியும் அடைய போகிறாரு. ஸோ குரு வக்ரமாக இருக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், அதே ஒரு சில ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா கெடு பலன்கள் கிடைக்கும். பொதுவாகவே குரு உச்சம் ஆயிட்டார் அப்படின்னாலே ஒரு சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அடைவாங்க. அதே குரு உச்சமாகி வக்ரமாகும் பொழுது தான் ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கறது கிடையாது, கிடைக்கிறதும் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நவம்பர் மாதம் லாஸ்ட்டில் 28ஆம் தேதி அன்றைக்கி சனி வக்ர நிவர்த்தி வேறு அடைகிறாரு. இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. ஸோ இதன் மூலமாக கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பிரச்சனைகளோட பல்வேறு விதமான விஷயங்களில் கவலைகளோடு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்குது. ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இந்த மாதம் இருக்க போகிறாங்க. ஸோ இதில் சூரியன் நீச்சமாக இருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சூரியன் நீச்சபங்க ராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. அதோடு சுக்கிரனும் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் வேற கொடுக்க போகிறாங்க. ஸோ சூரியன் 16ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாயினுடைய வீடாக இருக்கிற விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள், அதே போல் 26ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் வேற பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சுப கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்குது. இதன் மூலமாக மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கும்ப ராசியோ இல்லை கும்ப லக்கணத்தையோ உடையவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல மாற்றம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நிகராக யாருமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். உங்களை பற்றி நீங்களே தற்பெருமையும் எடுத்துக்கக்கூடிய நாட்களும் இதுதான். ஸோ நான் செய்கிற மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க, என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்ணத்தை தவிர்த்துக்கோங்க. அது நல்லது கிடையாது. ஏன்னா உங்களை போல மற்றவர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு. உங்களை விட இன்னும் உயர்ந்தவர்கள் எங்கு வேணாலும் இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாமே தவிர மற்றபடி யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே போல் உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு தவறுகள் நீங்கள் செய்வீங்க. அந்த தவறுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். எப்போதுமே போதையாக இருந்தாலும் சரி, புகழாக இருந்தாலும் சரி, அந்த போதை அப்படின்றது மது போதையை தாண்டி இந்த புகழ் போதை அப்படின்றதுக்கு நீங்கள் அடிமை ஆகிடாதீங்க. அது உங்களை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் போய் மாட்டி விட்டுரும். ஒருத்தங்க உங்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள நல்லவங்க நம்பிடக்கூடாது, அவங்களுக்காக எல்லாம் செய்திடக்கூடாது. ஸோ அவங்க தான் உங்களை பழி வாங்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை செய்துட்ருப்பாங்க, காலவாரி விட்டுருவாங்க. பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. 6வது இடத்துல தான் குரு உச்சமாயிருக்கார் உங்களுக்கு. ஸோ வங்கிகளில் கடன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் புதுசாக எதுவும் லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக பண்ணலாம். அதே போல் வாகன கடன், கல்வி கடன் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் இந்த நவம்பரில் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். பணவரவு உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகளாக இருக்காது. எப்படினாலும் உங்களுக்கு கைக்கு பணம் வந்துடும். பெரிய பணம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் இந்த டைமில் உங்களை நீங்களே மெருகேற்றிக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு உயரிய பதவிகளில் போய் அமர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உயர் பதவி கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் இருக்கிற இடத்த விட அடுத்த பொசிஷனுக்கு நீங்கள் மாற்றப்படுவீங்க. ஸோ விவாகரத்து இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சாதகமாக முடியும். ஸோ இல்லற வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். இவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நவம்பரில் கிடைச்சிடும். அதே போல் இவ்வளோ நாளாக குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லாமல் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜாதகத்தில் குருவோ அல்லது சனியோ வக்ரமாக இருக்காங்க அப்படின்னா
மீண்டும் பார்த்தீங்கன்னா, குடும்பம் நவம்பர் மாதத்துக்கு அப்புறமா இணையும் அப்படின்றது தான் அர்த்தம். அது வரைக்கும் பகைய வந்து வளர்த்துக்காதீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கிறாரா? இல்ல சனி வக்ரமா இருக்காங்களா? அப்படின்றத பாருங்க. அப்படி இருந்தா நிச்சயம் உங்களுடைய குடும்பம் இணையும். அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். அதேபோல ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு பகை உணர்வுகள் அதிகமாகும். பகை உணர்வு அப்படிங்கிறது எப்படின்னா, ஆ உங்களுக்கு அதிகமா ஈகோ பிரச்சனை வரும். இந்த ஈகோவ விட்டீங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்க பாதிப்பு இல்லாம இருப்பீங்க. 10வது இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறாங்க. புதன் வக்ரமாகுறாரு. அதுக்கப்புறம் சுக்கிரன் வேற வந்து சேரப்போறாரு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கும். இவ்வளோ நாளா நீங்க லேசா வேலை செய்துட்டு இருந்திருக்கலாம், தப்பிச்சிருக்கலாம். ஆனா இனி வேலை வந்து கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். வேலைய வந்து நீங்க தூக்கி எறியலாம் அப்படின்ற மாரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படும். ஏன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. அதையெல்லாம் நீங்க தான் சரி கட்டணும். ராகு ராசியிலே இருக்கிறாரு. கண்டிப்பா அதனால தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள்ட்ட எல்லாத்துட்டயுமே நீங்க கொஞ்சம் வந்து அமைதியா இருக்கணும். மரியாதையா நடந்துக்கணும். இல்லன்னா, அதன் மூலமா வேலைய இழக்கிற மாரிலாம் வரும். நெறைய பிரச்சனைகள் வரும். ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈகோவ விட்டுருங்க. கோபத்த குறைச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் சரியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா, ஒரு சில விஷயங்கள நீங்க விட்டு குடுத்து தான் போகணும். பெரும்பாலும் கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா, அவங்க கோபப்படுறது எதுக்காக அப்படின்னே தெரியாத மாரியான கோபங்கள்லாம் வரும். ஒரு சில விஷயங்கள அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு மைனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் உங்களுக்கான பிரச்சனைகளே வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ பொறுமையா இருங்க. எந்த ஒரு விஷயமுமே வந்து காரண காரியம் இல்லாம நடக்கிறதும் கிடையாது. அதனால எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவையுமே இந்த டைம்ல நீங்க எடுக்காதீங்க. அவசரப்பட்றாதீங்க. மேலும் இந்த டைம்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லயும் நீங்க கவனமா தான் இருக்கணும். ஏன்னா, வேலையிலயும் வந்து கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க அவசரப்பட்டு வேகமா போறீங்க, இல்ல வண்டி வாகனங்கள்ல டிராவல் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க, ஆஃபீஸ் போற இடத்துல, ஸ்கூலுக்கு போற இடத்துல, காலேஜ் போற இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஏன்னா, கால் முட்டியில வந்து அடிபடாம நீங்க பார்த்துக்கணும். இந்த டைம் வந்து பாதச்சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ, அந்த கால், முட்டி, பாதம் இந்த சம்மந்தப்பட்ட இடங்கள்ல அடிபடாம வந்து பார்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. காசு பணத்துக்கு கண்டிப்பா எந்த பஞ்சமும் இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கடனா கூட காசு கிடைச்சிடும். நீங்க கேட்ட நேரத்துல உங்களுக்கு எப்படியாவது வந்து காசுலாம் வந்து கிடைச்சிடும். பொருளாதாரம்லாம் நல்லா தான் இருக்கு. அதாவது லீஸ் அமையறது, புதுசா வீடு, இடம் இதெல்லாம் வந்து அமையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா, உங்களுடைய ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 6ஆம் இடம் நல்லா தான் இருக்கு அப்படின்றதுனால, நீங்க பயப்பட தேவையில்ல. நெறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, நமக்கு நடக்கக்கூடிய நல்லது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது எப்போ வேணாலும் நடக்கலாம். அத நம்ம பார்க்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னா, முதல்ல நாம நல்லா இருக்கணும். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ, ஒவ்வொருத்தருமே வந்து பணத்த நோக்கி வந்து ஓடாதீங்க. ஆரோக்கியம் நல்லபடியா வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் நல்லபடியா வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தேவையான பணத்த சம்பாரிச்சுட்டு இருங்க. அது வேணும், இது வேணும் அப்படின்றதுக்காக நீங்க வேலை வேலைன்னு ஓடிட்டு, சரியா சாப்பிடாம இருக்கிறது, சரியா தூங்காம இருக்கிறது, அதிகமா வேலை செய்யறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல வேலைக்கு போனா நெறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக குடும்பத்த விட்டு போறது, அந்த சந்தோஷத்த இழக்கிறது, மகிழ்ச்சிய இழந்துர்றது. இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில உங்களுக்கு எப்போ தேவைப்படும்னா, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா மட்டும் தான் அத அனுபவிக்கவே முடியும். நீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதே அதுக்கு தான். அதனால ஆரோக்கியமா முதல்ல இருங்க. ஆரோக்கிய ரீதியான நெறைய விஷயங்கள வந்து நீங்க பார்த்துக்கிறது நல்லது. சரியான சாப்பாடு சாப்பிடணும். இல்லன்னா இந்த டைம்ல அஜீரண கோளாறுகள்லாம் வந்து ஏற்படலாம். ஸோ சாப்பிடாம இருந்தாலும் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அதிகமா சாப்பிட்றது, தேவையில்லாம சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து விட்டுட்டு வீட்ல ஆரோக்கியமா சமைச்சு சாப்பிடுங்க. இதுவே போதுமானதா இருக்கும். அதுக்காக ஆரோக்கியத்தில பெருசா பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அப்பப்போ வந்து ஏதாவது தொந்தரவுகள் கொடுக்குற மாரி இருக்கும். அதனால ஆரோக்கியத்தில நல்லபடியா கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் தான் வந்து நடக்க இருக்கு. சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளும் இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். அதேபோல குரு வந்து நல்லா இருக்காரு. 6ஆம் இடம் நல்லா தான் இருக்கு. நல்ல வலுப்பெற்று இருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்க பயப்படவே தேவையில்ல. தொடர்ந்து கும்பராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டங்களானது கிடைக்கிறதுக்கு துர்க்கை அம்மனை நீங்க வழிபாடு செய்யுங்க. துர்க்கைக்கு அபிஷேகம் செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்த கொடுக்கும். இந்த மாதம் ஏதாவது ஒரே ஒரு நாளாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் துர்க்கை அம்மன் கோவில் இருக்குன்னா நீங்கள் போங்க. நீங்கள் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் கூட போடலாம். ஸோ நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து போயிட்டு வாங்க. இந்த கும்பராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய நவம்பர் எப்படி இருக்குது? நவம்பருடைய
எண்டு வரைக்குமே எப்படி இருக்க போகுது, என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றதையெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பாதிப்புகள் கொடுக்க போகுது, எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இது போல் இன்னும் நிறைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், ஆன்மீக ரீதியான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட மறக்காமல் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் நீங்களும் இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செய்யுங்க. இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.